ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேயோட ஃபுல் ஸ்குவாட் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். கூடவே ஒரு 4 சூப்பர் கிங்ஸ் செம்மையான கம்பேக் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆக்ஷனுக்கு அப்புறம். அதை பற்றி டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு இன்னொரு லைக்கை கொடுக்கலன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நம்ம போன வீடியோவில் ஒரு 7 பிளேயர்ஸோட ரிவ்யூ பார்த்துருப்போம். அதை பற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் வந்திருக்காது. அது ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் டேல நம்ம சிஎஸ்கேயோட ஃபஸ்ட்டு பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்குட்டி சிங்கம் சாம் கரன். 2.4 crores அவரை தூக்கியிருக்காங்க. தலைவர் இப்போ செம்ம ஹாப்பியாக இருக்காரு. ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லாம் போட்டிருக்காரு. இட்ஸ் ஃபீல் லைக் ஹோம் கம்மிங் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தான பைகாஸ் 2.4 crores. ஏன்னா போன வருஷம் ஆக்ஷனில் இவர் எத்தனை கோடிக்கு போனார்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் க்ரோயிங் ஃபாஸ்ட் பவுலர் அன்ஷுல் கம்போஜ் 3.4 crores அவரை ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தீபக் சஹர் நம்மக்கிட்ட இல்லை, 9 பாயிண்ட் சம்திங் crores மும்பைக்கு சோல்ட் ஆகிட்டாரு. ஸோ அதனால் அன்ஷுல் கம்போஜை அக்ரெசிவாக பிட் பண்ணி நம்ம சிஎஸ்கே தூக்கியிருக்காங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகேஷ் சௌத்ரி அண்ட் சாய் கிரஷித் இவங்கள 2 பேரையும் 30 lakhs அவங்களோட பேஸ் ப்ரைஸுக்கே சிஎஸ்கே தூக்கியிருக்காங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடை சேர்ந்த ஒரு டால் பவுலர், ஹிட் த டெக் பவுலர். அது யாருன்னா நம்ம குர்ஜப்னீத் சிங் 2.2 crores அவரை தூக்கியிருக்காங்க. 17 வயசில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அப்புறம் தான் அவரோட கிரிக்கெட் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கு வயசு 26. அவரை தூக்கியிருக்காங்க கைஸ். ஒரு செமையான ஆப்ஷன் தான் இது. ஏன்னா நம்ம டீமில் இந்த இந்த வருஷம் நம்ம டால் பவுலர் இல்லை, ஹிட் த டெக் பவுலர் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனாக நமக்கு குர்ஜப்னீத் சிங் இருப்பார். அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் ஹூடா அவரை 1.7 crores எடுத்திருக்காங்க கைஸ். அவரை யாருமே எடுக்க முன் வரல. ஆனால் சிஎஸ்கே இங்கே வாங்க தலை, நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்னு சொல்லி தூக்கியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மிடில் ஆர்டர் அவ்வளோவா செட் ஆகலை. ஆனால் தீபக் கூட இருக்கிறப்ப அந்த ஒரு இது தெரில நமக்கு. அந்த ஒரு இது மிடில் ஆர்டர் இல்லையே அப்படி ஒரு வருத்தம் நமக்கு தெரில. ஏன்னா அவரால் அந்த மேட்ச் அப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டு போகக்குள்ள எபிலிட்டி இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்பி தீபக் கூடாவை எடுத்திருக்காங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் நேத்தன் எல்லிஸ். அவரோட பேஸ் ப்ரைஸ் 1.25 தான். ஆனால் அவரை 2 crores சிஎஸ்கே தூக்கியிருக்காங்க. நல்ல யார்க்கர்ஸ் போடுற எபிலிட்டி இருக்குது. ஸ்லோயர் ஒன்ஸ், கட்டர்ஸ் எல்லாம் போடுவார். ஸோ சேப்பாக் விக்கெட்டில் அவர் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு நம்பி தான் தூக்கியிருக்காங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலாந்தில் உள்ள ஒரு ஆல்ரவுண்டர் ஜெமி ஓவர்டன். அவரை 1.5 crores தூக்கியிருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க அவங்க ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படி இப்படின்னுலாம். ஆனால் நம்ம யூடியூப்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இருக்கிறது, மனுஷன் என்ன அடிக்கிறாரு கைஸ். ஒரு மேட்ச்ல எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. பிராவோ எல்லாம் தூக்கி சொருகிறாரு. லெக் சைடில், ஆஃப் சைடில் எல்லாம் தூக்கி சொருகி ஒரு 2 பாலில் 10 ரன் ஏதோ வேணும், 2 சிக்ஸ் அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரு. மேட்ச் வின்னிங் எபிலிட்டி வேற இருக்குது. அதான் நம்ம சிஎஸ்கே குறி வச்சு தூக்கியிருக்காங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜஸ்தானை சேர்ந்த கமலேஷ் நாகர்கோட்டி 30 lakhs அவரையும் தூக்கியிருக்காங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாராஷ்டிரா கிரிக்கெட் டீமுக்கு வேண்டி விளையாடுற, அதுவும் நம்ம ருத்ராஜ் கேப்டன்சிக்கு கீழே விளையாடுற ராமகிருஷ்ணா கோஷ். அவர் ஒரு ஆல்ரவுண்டர். 150 கிலோமீட்டர் ஸ்பீடு மேலே நம்ம 150+ தான் போடுவார். அவரையும் தூக்கியிருக்காங்க கைஸ். அப்புறம் நம்ம ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வன்ஷ் பெடி, 20 வயசு தான் ஆகுது. ஒரு இளம் சிங்கத்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படி அலேக்கா தூக்கி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பை கைஸ். இது யாரா அதுன்னு பார்த்தீங்கன்னா, 31 வயசு ஆகிற நம்ம ஸ்ரேயஸ் கோபாலை சிஎஸ்கே தூக்கியிருக்காங்க. யாருமே சுத்தமாக எதிர்பார்க்கல, நானும். ஆனால் என்னது அவர் 2018 அண்ட் 19 ராஜஸ்தானுக்காண்டி ஆடிட்டு இருக்கும்போது செம்மையாக ஒரு ஸ்பெல்லாம் போட்டு அப்போல்லாம் அந்த பீக்கில் இருந்தார். அதுக்கப்புறம் சரியாக ஃபார்ம்லேயும் இல்லை. அவர் எங்கே இருக்காருன்னு கூட அவர் நமக்கு தெரில. ஆனால் போன வருஷம் ஏதோ மும்பைக்காண்டி விளையாடி 1 or 2 மேட்சஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ உங்களுக்கு 30+ ஆகுதுல்ல. ஸோ அதான் சிஎஸ்கே தூக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங். அண்ட் நம்ம ஃபைனலாக யாரை தூக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சி டீம், தமிழ்நாடு ரஞ்சி டீமில் விளையாடுற ஆண்ட்ரி சித்தார்த்ஸ். எல்லோரும் நினச்சாங்க லாஸ்ட் ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் வர இருக்குது, ஸோ கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷனுக்கு தான் போவாங்க சிஎஸ்கேன்னு நினச்சிட்டு இருந்தப்போ, இல்லைப்பா ஸ்டீவன் ஃப்ளமிங் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ரி சித்தார்த் 30 lakhs அவரையும் தூக்கியிருக்காங்க. ஒரு 25 பிளேயர்ஸ் கைஸ். இப்போ நம்ம சென்னையோட ஃபுல் ஸ்குவாட் அப்படி நம்ம பார்க்கலாம். மகேந்திர சிங் தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, பத்திரனா, டூபே,
ராகுல் திரிபாட்டி, அஸ்வின், டவான் கான்வே, கயில் அகமத், ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர், நூர் அகமத், சாம் கரன், அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, சாயிக் ரஷீத், குர்ஜப்னீத் சிங், தீபக் ஹூடா, நேத்தன் நில்லிஸ், ஜெமி ஓர்டன், கமலேஷ் நாகர்கோட்டி, ராமகிருஷ்ணா கோஷ், வன்ஷ் பெடி, ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த். இவ்வளோதான் கைஸ் நம்ம ஐபிஎல் 2025ஓட சிஎஸ்கேவோட ஸ்குவாடு. ஸோ இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம சூப்பர் கிங்ஸ் கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, ஸோ அது என்ன கம்பேக் அப்படின்னு பார்க்கும். ஓகே, இப்போ அது என்னன்னா நம்ம சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, அதில் நம்ம சிஎஸ்கே லயன்ஸ் இப்போ புதுசாக தூக்குன சிஎஸ்கே லயன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். விஜய் சங்கர் 22 பால்ஸில் 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நானும் ஒரு பவர் ஹிட்டர் தான்டா. பாண்டியாவை பிடிச்சி 3 சிக்ஸ் கைஸ். நம்ம ஹர்திக் பாண்டியாவை பிடிச்சி 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம தீபக் ஹூடா 30 பால்ஸில் 46 ரன்ஸ். நான் சொன்னேன்ல, அவர் அந்த இன்னிங்ஸ் அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு போகிற எபிலிட்டி இருக்குன்னு அதை அப்படி ஒருக்கோட ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம ஸ்ரேயஸ் கோபால் அவர் பவுலிங்கில் ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா பேட்டிங்கில் கலக்கியிருக்காரு கைஸ். 22 பால்ஸில் 36 ரன்ஸ் கைஸ். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம அன்ஷுல் கம்போஜ் 30 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட்டை தூக்கியிருக்காரு கைஸ். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் எல்லோரும் வீடியோஸ் பார்க்குறீங்க கைஸ், ஆனால் யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒன்று தட்டி விடுங்க. அப்போ நீங்கள் போடுற அந்த லைக்கும் அந்த சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.